வணக்கம். மீனவன் சொல்லும் போதே ஆழ்கடலுக்கு போறது, மீன் பிடிக்கிறது இதுதான் எங்க வேலை. எங்களுக்கு வேற என்ன திறமை இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய எந்த திறமையா இருந்தாலும் மீன்பிடி தொழில் நம்ம எந்த விதத்திலையும் பாதிக்காது. அப்படி உள்ள முறையில மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருக்கும் போதே கவிதைகள் எழுதி தற்போது எழுத்தாளராக ஒரு பாடகராக குலோச்சி கொண்டிருக்கக்கூடிய தூத்துரை சார்ந்த ஜாக்சன் ராஜ் என்பவரோடு தான் நாம் இன்றைய நாளிலே நேர்காணலை நடத்துகிறோம். வாங்க அவரோட பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்க. என்னோட பேர் ஜாக்சன் ராஜ், ஊர் தூத்தூர். நான் கடலில் மீன் பிடிக்கிற வேலை பார்த்துட்ருக்கேன். அம்மாவோட பேர் ஷேர்லி, அப்பாவோட பேர் ஏசுதாசன். கூட பிறந்தது எனக்கு 5 அக்கா உண்டு. 5 அக்காவும் நானும், நான் தான் லாஸ்ட்டு. 6 பேர் மொத்தம் வீட்டில். 6 பேர் தான் நான் படிச்சிருக்கேன். 6 வரை படிச்சுட்டு அதுக்கப்புறமா கடல் தொழிலாம் 12 வயசில் கடல் தொழிலுக்கு போய் அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே கடல் தொழில் தான் போயிட்டுருக்கேன். படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத போனீங்களா? இல்லை விருப்பம் இல்லை. அந்த டைமில் அது ஒரு சின்ன வயசில் ஃப்ரெண்டுக கூட எல்லாம் விளையாடி அது ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி அப்படி போனது. நீங்கள் கடல் தொழிலுக்கு போகும்போது உங்கள் அம்மா எதுவுமே சொல்லலையா? அம்மா பெற்றோர்கள் போகக்கூடாது, எல்லாரும் போகக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. நான் என்னோட ஒரு இதில் போனேன். வீட்டில் இந்த ஸ்கூலில் இருந்தெல்லாம் தேடி வந்தாங்க என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் அந்த டைமில் தெரியாமல் படிப்போட அருமை புரியாமல் கடலுக்கு போனேன். கடலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இப்போ வீட்லேயும் கஷ்டம் இருக்குது, அங்கேருந்து இங்கேயும் வர முடியாமல் அப்படியே கடல்லையே ஃபுல்லாக அதுப்பா. பொதுவாக மீனவர்கள் சொல்லும்போது அவங்க மீன்பிடி தொழிலே ரொம்ப கஷ்டமான தொழில். அப்போ அந்த தொழிலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு எழுத்தாளர் அப்படியோட நாங்கள் அறிகிறோம். அதை குறித்து சொல்லுங்களேன். உங்கள் எழுத்து, இந்த கவிதை அல்லது கட்டுரைகள், எழுத்து திறன் எப்படி வந்து? ஏன்னா வெறும் 6ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கீங்க, அப்படியே மீன்பிடி தொழிலுக்கும் போயிருக்கீங்க, ஆனால் எழுத்தாளராக இப்போ அறியப்படுறீங்க. அது எப்படி? அது என்னன்னா, இப்போ நம்ம தூத்தூரில் இதுக்கு முன்னாடி சிகரங்களை தொடுவோம்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் மாதத்துக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிறவங்க கதை, கவிதை ஏதாச்சும் அதை எழுதியெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ நானும் அந்த டைமில் கவிதைகள்லாம் எழுதி கொடுத்தேன். அந்த டைமில் யாருமே அதை எடுத்து யாருமே ஏற்று அதை போடலை. அது அப்படியே அப்புறம் பத்திரிகையில் வெளியே வரல. நிறைய தடவை எழுதி கொடுத்தேன், அது வரல. அப்புறமா அந்த ஒயர்லெஸ்ல எல்லாம் நம்ம அந்த பாட்டெல்லாம் பாடுவோம். அந்த பாட்டு பாடுற டைமில் நம்ம ஜோஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவரும் கவிஞர் தான். நிறைய பாட்டெல்லாம் நல்ல நல்ல பாட்டெல்லாம் சொந்தமாகவே எழுதி பாடுவார். அவர் தான் எனக்கு இந்த மாதிரி நான் கெட்டு பாட்டெல்லாம் பாடுவேன். அப்போ இதில் சொந்தமாக மெட்டு எடுத்து நீ பாடலாம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் நம்ம ஊரில் ஒரு இயக்கம் நாகர்கோவிலில் இருந்து ஒரு மீட்டிங் பண்ணாங்க. அதில் நம்ம சினிமா பாட்டெல்லாம் பாடக்கூடாது, சொந்தமாக எழுதின பாட்டு ஏதாச்சும் பாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த டைமில் ஒரு பாட்டு பாடினேன். வந்தேண்டா பாலுக்காரன் லிமிட்டில் வந்தேண்டா மீனவனான்னு சொல்லிட்டு ஒரு அந்த பாட்டை இப்போ பாட முடியும். தூத்தூர் பாட்டுக்காரன் ஃபுல்லாக பாடணுமா? தூத்தூர் பாட்டுக்காரன் நான் தாண்டா, கடல் வாழ்வை பற்றி பாட போகிறேன், வள உண்மைகளை சொல்ல போகிறேன். தூத்தூர் பாட்டுக்காரன் நான் தாண்டா, கடல் வாழ்வை பற்றி பாட போகிறேன், பல உண்மைகளை சொல்ல போகிறேன். கயறு விட்டு மீன் பிடிக்க உன்னால முடியாது தம்பி, கடல் மீன பொன்னாக பிடிக்கிறோமே ரொம்ப நாளா விரும்பி. பொதுவாக இந்த மாதிரி வரங்கள் எல்லாருக்கும் அமையாது. நீங்கள் பாடல் எழுதவும் செய்கிறீங்க, நல்ல அழகாக பாடவும் செய்கிறீங்க. வாழ்த்துக்கள். எப்போதிலிருந்து நீங்கள் எழுத தொடங்க? எந்த வயசுல இருந்து? வயசுன்னா அது சரியா எப்படி வந்தது? ஒரு முதல் கவிதை அல்லது முதல் இந்த மாதிரி அதான் இது நம்ம சீரங்களை தொடுவோம், அது ஒரு ஆர்வமா இருந்தது எனக்கு. ஏதாச்சும் நம்ம எழுதி அந்த நீங்க கொடுத்தீங்க, ஆனா அந்த பாடல் வெளிவரல. உங்களுக்கு கண்டிப்பா வருத்தம் இருந்தது. ஆமா, கவிதை தான் எழுதி கொடுத்தேன், வெளிவரல. அதுக்கப்புறமா ஒயர்லெஸ்ல பாடினதை வச்சு சொன்னேன்ல ஜோஸ்ன்னு சொல்லி, அவர் அந்த மேடையில் என்னை ஏற்றி பாட வச்சார். இந்த பாட்டை நான் பாடினேன். அதுக்கப்புறமா
உருமான் சொன்ன வந்து புதுக்கடையில் இன்னும் என்ன அடுத்து 2வது மேடை ஏற்றி அதுலேயும் பாடினேன். அப்போ அவர் தான் அந்த உருமான் சொன்னன் தான் வந்து நீ இது மாதிரி நிறைய எழுதியிருக்கியா அப்படின்னு கேட்டு நான் வந்து அதில் வந்து நிறைய இதை மாதிரி போட்டில் எல்லாம் சும்மா இருக்கும்போதெல்லாம் எழுதி வச்சுருந்தேன். அதையெல்லாம் அவங்கள்ட்ட காட்டி கொடுத்தப்போ அவங்க வந்து ஜெனதாஸ் அண்ணன்ட்ட வந்து அதை திருத்தணும்னு கொஞ்சமெல்லாம் பண்ணி அவர் அதை திருத்தம் பண்ணி தான் அதுக்கப்புறமா நாங்கள் அதை ஒரு என்மனம் திறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணோம். அப்படி தான் அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த புக்கெல்லாம் நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பேன். இப்போ அந்த புக்ஸ் எல்லாம் படித்ததுக்கப்புறம் நம்ம வந்து சொந்தமாக பாட்டு எழுதணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் எடுத்து நான் பாட்டெல்லாம் நிறைய எழுதி வச்சுருந்தேன். அதையும் மியூசிக் போட முடியாமல் அப்படியே நிறைய நாள் இப்போ ரீசெண்டாக நம்ம மீனவர் தினத்துக்கு ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணேன். அதையும் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதின பாட்டு அது. அது வந்து மியூசிக் போட முடியாமல் நிறைய மியூசிக் டைரக்டர்கிட்ட நம்ம ஊர்ல எல்லாம் கேட்டு அவங்களுக்கு பண்ண முடியாத நிலைமையும் அதை அப்படியே தட்டி கடிச்சு அப்படியே போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா லாஸ்ட்ல இன்னொரு அண்ணா சொல்லி தான் அந்த ஏஐல இது மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம், சாகர் அண்ணா இறைமன் சாகர் அவர் வந்து ஏஐல இது மாதிரிலாம் ரெடி பண்ணலாம், நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி அதில் நான் ட்ரை பண்ணி அந்த பாட்டை ரெடி பண்ணி தான் நம்ம ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா அந்த பாட்டு வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு. அந்த பாடலை இப்போ பாடலாம். கண்ணான மணி போல கப்பவளே கடல் தாயே, உன்னால ஊருக்குள்ள பஞ்சமில்லை கடல் தாயே, ஏலேலோ ஏலேலோ. பெத்தெடுத்த தாய போல சோறு தந்து வீரம் தந்த உழைத்து நான் வாழ்ந்திட வரமாய் நீயும் வந்த, ஏலேலோ ஏலேலோ. இந்த பாடல் நீங்க தான் எழுதுனீங்களா? ஆமா, நான் தான். நீங்களே எழுதி நீங்களே அதுக்கு இப்போ ஏஐல வந்து இசையமைச்சு அந்த மாதிரி நானே ரெடி பண்ணி இப்போ எந்த காசும் செலவில்லாமலே உங்க ஆசை நிறைவேறும். அந்த அப்ளிகேஷன்லேயே 3000 ரூபாய் போடணும் மாதத்துக்கு. எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய இருக்கு. ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய அது இந்த அளவுக்கு ஒர்க்காக வந்து வராது. அதில் வந்து நம்ம அதுலேயும் எந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் போட்டிருக்கீங்க? யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம். ஆமாம், மீனவனில் ஒருவன் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நான் வச்சுட்ருக்கேன். அதில் தான் இதையும் அப்லோட் பண்ணேன். நம்ம மீனவர்களை பற்றின நிறைய விஷயங்களும் அதில் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். கொஞ்ச நாளாக அது அப்லோட் பண்ண முடியாமல் அப்படியே போயிட்டுருக்கு. இல்லை, பொதுவாக மீனவர்கள் வந்து வேற எதுலேயுமே கவனம் செலுத்தாமல் தொழில் உண்டு வீடு உண்டு அப்படியே வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வெறும் 6ஆம் வகுப்பு மட்டும்தான் படிச்சிருக்கீங்க. எழுத்து மூலமாக வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா கூட நடத்தி, அதாவது எழுத்தாளராக இப்போ அறியப்படுறீங்க. அதை எப்படி உணர்றீங்க? அது ஏற்கனவே ஒரு அந்த சிகரங்களை தொடுவோம் மேகசின்ல கொடுத்து போடாத ஒரு அதிருப்தி இருந்துட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு எழுத்தாளர்கள் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அந்த நேரத்தில் உண்டான உணர்வுகள் ரொம்ப மகிழ்ச்சி தான். அந்த ஒரு புக் ரிலீஸ் பண்ணதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறதுனால நிறைய இது பண்ணி தான் நம்ம ரிலீஸ் பண்ணோம். அது நம்ம செப்டம்பர் 8ஆம் தேதி மாதா திருவிழாவுக்கு தான் ரிலீஸ் பண்ணோம். 2008 ரிலீஸ் பண்ணது. இப்போ அந்த டைமில் நிறைய இடைஞ்சல்லாம் இருந்தது. மார்த்தாண்டத்தில் அந்த டைமில் நம்ம பைக்கெல்லாம் இல்லை, டெய்லி பஸ்ஸில் தான் போயிட்டு வந்து அதை திருத்தம் பண்ணி அதெல்லாம் பண்ணி எல்லாம் நீங்கள் தான் பண்ணுது? நான் தான் சொந்த காசுலேயே எல்லாம் ரெடி பண்ணி அது பண்ணது. அந்த மாதா திருவிழாவுக்கு அதை ரிலீஸ் பண்ணேன். எப்படியாவது நம்ம வெளிவந்த பிறகு மக்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு உங்களை பாருங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்க ஒரு மீனவராக தான் இருந்துட்டு இருக்கீங்க, வெளி உலகம் அறியாத ஒரு நபராக இருந்திருக்கீங்க. இப்போ புத்தகம் வெளிவந்ததுல இருந்து மக்களுடைய அணுகுமுறை எப்படி? கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்ப்பாங்க. நம்மள்ட்ட கொஞ்சம் மதிப்பு வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஆமாம். அந்த புத்தகத்தில் என்ன மாதிரியான கவிதைகள் நீங்கள் அதிகமாக எழுதியிருக்கீங்க? ஃபுல்லாக நம்ம ஏதாச்சும் ஒரு தலைப்பு எடுப்பேன். அதில் அப்பாவை பற்றி, அம்மாவை பற்றி, அந்த மாதிரி அக்கா எல்லாரை பற்றியும் ஒரு 25 கவிதை அதில் வந்துருக்கும். இந்த என்மனம் திறந்தது அந்த புத்தகத்திலே நீங்கள் நிறைய கவிதைகள் எழுதப்பட்டதா சொல்றீங்க. மற்றவங்க அந்த வாசகர்கள் அதை வாசிச்சுட்டு இந்த கவிதை தான் ரொம்ப நல்லா இருக்கு, இப்படி ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்களா? அந்த கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. அது அந்த டைமில் நான் வந்து அந்த புக்லேயே ஃபோன் நம்பர் போட்டிருந்தேன். இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி குறிப்பாக 1-2 எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கு டேஸ்ட்டில் சொல்லுவாங்க. அப்பா கவிதை நல்லா இருக்குது, அந்த காதல் கவிதை நல்லா இருக்குது, உலகத்தை காதலின் தலைப்பில் ஒரு கவிதை அதுதான் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த கவிதையை ஒன்று சொல்ல முடியும்? உலகத்தை காதலி.
உன் மனதில் உண்மையான காதல் வந்தால் கவிதைகள் கொட்டும், பிறகு கவிஞன் என்னும் பட்டம். சிறு குழந்தைகள் கூட உன் பெயரை கேட்டால் கைகள் தட்டும். இருதயத்தில் ஆரம்பித்து கண்களில் முடிந்தால் அது கண்ணீர், கண்களில் ஆரம்பித்து இருதயத்தில் முடிந்தால் அதுதான் காதல். கடவுள் படைத்த எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாது. ஆனால் காதல் எதையும் செய்யும், எதிலும் வாழும். பறவைக்கு 2 சிறகுகள், மலருக்கு பல சிறகுகள். ஆனால் மலருக்கு பறக்க முடியாது, பறவைக்கு மனம் தர முடியாது. மனிதனுக்கு நீருக்குள் வாழ முடியாது, அந்த மனதிற்குள் காதல் இல்லாமல் இருக்கவே முடியாது. காதல் என்பது பெண்ணை காதலிப்பது மட்டுமல்ல, நாம் பிறந்த மண்ணை காதலிப்பது, நாம் சுற்றும் உலகை காதலிப்பது, நம்மை உறவாடும் உறவை காதலிப்பது, இதையெல்லாம் விட நம்மை படைத்த இறைவனை காதலிப்பது. ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த கவிதைகள். இந்த கவிதைகள் எதுவும் எழுதுவதற்கான பயிற்சிகள் ஏதாவது எடுத்திருக்கீங்க? இல்லை. தானாகவே அந்த வைரமுத்து ஐயாவோட கவிதை இதெல்லாம் கேட்பேன். அது கேட்கும்போது நமக்கு இந்த மாதிரி பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நானும் எழுதி அது பண்ணது. இந்த கவிதை ஒரு கவிஞன் ஆகிறதுக்கு அடிப்படையாக ஒரு என்ன தகுதிகள் இருக்கு? எல்லாம் உலகத்தை ஃபுல்லாக ரசிக்கணும். ரசிகனா இருக்கணும். ஆமாம், ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு போகிறது. நம்ம கண்ணு வந்து கேமரா மாதிரி தான், நம்ம மனசு தான் மெமரி மாதிரி. அதில் எல்லாமே சேவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நம்ம சிந்தனையோட நம்ம இயற்கையை கூட அதை ஒப்பிட்டு வரும்போது அது கவிதை தானே. அப்படியே எழுத்து வடிவம் வரும்போது அது கவிதை மாதிரி. இப்போ நீங்க கவிதை எழுதுங்க, பாடல்கள் எழுதுங்க, எது உங்களுக்கு திருப்தியா இருக்கு அல்லது சௌகரியமா இருக்கு? ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அந்த பாடல்கள் எழுதும்போது நம்ம புதுசாக ஒரு மெட்டு போட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி யாராவது நம்ம மியூசிக் போட்டு பண்ணாங்கன்னா அதை நம்ம ஈஸியாக அதில் எழுதி கொடுத்துடலாம், ஏதாச்சும் கண்டென்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம புதுசாகவே எல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறமா அந்த அந்த முதல் புத்தகம் வெளியிட்டதுக்கு அப்புறமா வேற ஏதாவது புத்தகங்கள் இது வரைக்கும் வெளியிட்டு இல்லை? முன்னேற்பாடுகள் ஏதாவது? ஏன்னா நம்ம அந்த ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணி நம்ம ஊர்கள்ல எல்லாம் அவ்வளோவா அந்த லைப்ரரி இருந்தாலும் அந்த புத்தகம் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் யாருக்குமே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை ரிலீஸ் பண்ணாலும் அந்த இதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் நான் அந்த ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் கவிதைகள்லாம் போட்டேன். அப்போ அதுக்கப்புறமா அதில் நமக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்ற பட்சத்தில் அப்படி அதில் மாறும். இப்போ அந்த சமூக ஊடகமே உங்களுக்கு சௌகரியமா இருக்கு, அப்படிதான் இந்த உங்க திறமையை வெளிப்படுத்துது. ஆமாம். மீன்பிடி தொழில் செய்கிறீங்க, கவிதை எழுதுறீங்க, பாடல்கள் எழுதி வெட்டு போட்டு பாடுறீங்க, சமூக ஊடகங்கள்லையும் அதை நீங்கள் பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இந்த பாடல் இது நீங்களாகவே இதெல்லாம் பண்ணுறீங்க, மற்றபடி அங்கீகாரம்னு ஒன்று இருக்குல்ல, விருதுகள் அப்படியெல்லாம் ஏதாவது கிடைச்சிருக்கு? அங்கீகாரம்னா முதல் முறையாக நான் அந்த நம் மீனவர் தினத்துக்கு ரிலீஸ் பண்ண பாட்டில் தான் அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. கமெண்ட்லையும் சரி எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறமா அந்த கடற்கரை இலக்கிய வட்டம்னு சொல்லி அவங்க அதுலேயும் நான் ஒரு போட்டியாக இந்த வரிகளாக அனுப்பி கொடுத்தேன். இப்போ அதில் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம முதல் விருது, அதுவும் கடற்கரை விருது அப்படின்றவும் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அங்கீகாரம் தான் கிடைச்சது. இனியும் நம்ம முயற்சி பண்ணி ஏதாச்சும் மேலே அதுலேயே நமக்கு ஒரு ஊக்கமாக இருந்தது. அது ரொம்ப ஊக்கமாக இருந்தது, இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஏதாவது கவிதைகள் பாடல்கள் எழுதுனீங்களா அந்த ஊக்கம் பெற்றதுக்கு? அதுக்கப்புறமா நான் 2 பாட்டு ரிலீஸ் பண்ணேன். நம்ம கிறிஸ்மஸுக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணேன். அப்புறமா இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் நாளைய தலைமுறை வான்னு சொல்லி ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணேன். அதை ஒன்று பாடலாமா? நண்பா நண்பா நீ துணிந்து வாடா, தோளா தோளா தோளை நிமிர்த்தி கோடா, உந்தன் கையில் உலகம் சுழலும் அதிசயம் பாரடா, ஜல்லிக்கட்டாய் நீ சீறி வாடா, சிகரம் தொலைவில் இல்லை ஏறி வாடா, அடக்க வரும் எதிரிய நீயும் தூக்கி வீசடா, உந்தன் கையில் திறமை உண்டு, உந்தன் நெஞ்சில் பொறுமை உண்டு, ஊருக்குள்ளே வறுமை நீங்க வா, நிமிர்ந்து வாடா துணிந்து வாடா, வா வா வா, வளர்ந்து வாடா மகிழ்ந்து வாடா. பிடிச்ச பாடகர் யார்? எஸ்பிபி. எந்த பாட்டு பிடிக்கும்? மண்ணில் இந்த காதல் என்று. அதை ஒன்று பாடலாமா?
மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கன்னி பாவையின்றி ஏழு ஸ்வரம்தான் பாடுமோ. எந்த எழுத்தாளரை உங்களுக்கு பிடிக்கும்? வைரமுத்து. எதனால? நிறைய கவிதைகள் அவர் வந்து ஒரு கதையாக எழுதினாலும் அதை படிக்கும்போது நமக்கு வந்து அது கவிதை வாசிக்கிற மாதிரி தான். ஃபுல் கதையாக இருந்தாலும் அதை படிக்கும்போது கவிதையாக இருக்கும். அப்புறமா நாமுத்துக்குமாரோட கவிதைகள் அதுவும் ரொம்ப உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஊக்கப்படுத்துகிற மாதிரி நிறைய கவிதைகள் இருக்கும். இப்போ ஒரு இளைஞருக்கு இல்லாட்டி ஒரு நபருக்கு வந்து கவிதை எழுதணும், பாடல்கள் எழுதணும் ஆசை இருக்கு. ஆனால் அவருக்கு அந்த திறமை இன்னும் வெளிப்படாமல் இருக்கிறதுனால இந்த கவிதை புத்தகங்கள், பிரபலமான இந்த எழுத்தாளர்களுடைய கவிதை புத்தகங்கள் எல்லாம் அல்லது மற்ற கட்டுரை புத்தகங்கள் எல்லாம் வாசிச்சா இந்த வரம் வருமா? கண்டிப்பாக வரும். வைரமுத்து ஐயாவோட நிறைய புத்தகம் இருக்குது. அதில் வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் படிக்கும்போதே நமக்கு நிறைய நாலேஜ் வரும். அது கிராமங்களில் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் படித்தாலே நமக்கு ஒரு வந்துடும். இப்போ நீங்க கவிதை எழுதி புத்தகம் வெளியிட்டிருக்கீங்க, பாடல்கள் பாடி சமூக ஊடகங்கள்ல நீங்க பதிவேற்றம் பண்றீங்க. இதை பார்த்து இதனால கவரப்பட்டு எழுத்தாளர்கள் ஆனவங்க யாராவது இருக்காங்க? எழுத்தாளர்கள் யானாவது இதுக்கு முன்னாடி நான் வந்து புக்கு ரிலீஸ் பண்ணதுனால என்னோட தம்பி வந்து இதில் ஈர்க்கப்பட்டு நான் புக் எழுதினேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். இப்போ இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில் வந்து ஒரு அண்ணா எனக்கு கால் பண்ணி நான் இதெல்லாம் பண்ணணும், எனக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு ஒரு ஆர்வமாக கேட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. மீன்பிடி தொழில் செஞ்சுட்டு வரீங்க, இதனுடைய தாக்கம் வந்து கவிதைகளில் வெளிப்பட்டுருக்கு. அவங்க கவிதைகள் அதிகமாக அதனோட தாக்கம் தான் இருக்கும். மீனவர்கள்னால நம்ம அதோட அனுபவம் தான் நிறைய இருக்கும். அதை வச்சு தான் நிறைய சிந்தனைகள் வரும். இப்போ நம்ம ஒரு காதல் கவிதை எழுதினாலும் அதில் அலைகளை சம்மந்தப்பட்டும் அந்த புயலை சம்மந்தப்படுத்தி தான் நிறைய லைன்ஸ் எல்லாம் நமக்கு வரும். எந்த துறையில் இருந்தாலும் அது அவங்களுக்கு அந்த இதில் தான் வரும். அதனால் நமக்கு மீன் பிடிக்கிற சம்மந்தப்பட்டு தான் நிறைய லைன்ஸ் எல்லாம் வரும். அதை தவிர்க்கிறதுக்கும் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணுவேன். எல்லாம் ஒரே மாதிரி வருது, மாற்றணும் அப்படின்னு அந்த புத்தகத்தெல்லாம் படிக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் தெளிவு வரும். அதை நமக்கு மாற்றணும். கவிதை எழுதுவதற்கான ஒரு சூழல் இருக்குல்ல, அதாவது இதுக்கு வேண்டி நம்மளுக்கு உட்கார்ந்து இருந்தா கவிதை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூழல்கள் தான் கவிதை அல்லது கட்டுரைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மை? ஆனால் அமைதியானதை எல்லாம் அதிகமான பேர் எதிர்பார்ப்பாங்க. இப்போ மீனவர்களை பொறுத்தளவில் வந்து அதிகமான நேரம் வந்து கிடைக்காது. இப்போ நாங்கள் வந்து அந்த போட்டெல்லாம் ஓட்டிகிட்டு போகிற டைமில் தான் நிறைய அதிகமாக கவிதைகள் தனியாக இருப்போம். இப்போ அந்த நேரம் தான் நான் யோசித்து மைண்டில் தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா தான் அதை ஏதாச்சும் புக்கில் ஏதாச்சும் எழுதுவேன். 2-3 நாளாக ஒரு கவிதையை சிந்தித்து அந்த தனிமையில் தான் நம்ம எழுதுவோம். அந்த தனிமைன்னா நைட்டு ஃபுல்லாக ஒரு வேளை நம்ம தூங்காமல் ஓட்டிகிட்டு இருக்கணும் போட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நேரம் அதை ஒரு டைம் பாஸ் மாதிரி யோசித்து அந்த மாதிரி எழுதுவோம். நீங்கள் பெரும்பாலும் அந்த திருமணத்துக்கு முன்னால் தான் அதிகமாக அந்த கவிதை பாடல்கள் இதெல்லாம் எழுதியிருக்கீங்க. இப்போ திருமண வாழ்க்கைக்கு உள்ளே வந்தாச்சு, அதுக்கப்புறமா பொறுப்புகள் வேலைகள் பளு அதிகமாக இருக்கும். உங்கள் மனைவி உங்கள் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு எப்படி? அவங்களுக்கு அதிலெல்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நம்ம ஒரு பக்கம் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணாதான் அவங்களுக்கும் ஒரு இதாக இருக்குது. மற்றபடி இந்த இடத்துல அவங்களுக்கு போகணும், அவங்களுக்கு அது கரெக்டான ஐடியா இல்லாததுனால நம்ம ஊர் சைடில் இப்போ வீட்டில் உள்ள எல்லாரும் அப்படி தான், கரெக்டான இது இல்லை. நம்ம ஒரு இடத்துல போய் வந்ததுக்கப்புறம் இந்த இதில் முன்னேறுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி யாருக்கும் அதில் ஒரு தெளிவு இல்லை. நீங்கள் எழுதின கவிதைகள்லேயே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அப்படியான எனக்கு இந்த கவிதை சொல்லுங்கள். நான் பயம்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். பல பேரின் கற்பனை கதைகளால் உன்னுள் நுழைந்த கற்பனையே பயம். அகத்தில் இருக்கும் பயம் உன் முகத்தை கோழையாய் சித்தரிக்கும். பூ பாதையில் கூட உன் பாதத்தை பதிக்க எச்சரிக்கும். ஊடகங்கள் பல விதங்களில் நாடகமாடி உன்னுள் பயத்தை விதைக்கும். உன் திறமையை கூட பயம் தனியாய் நின்று சிதைக்கும். சுயமாய் சிந்தித்து பயத்தை வென்றவர்கள்தான் சரித்திரத்தில் இடம் பிடித்தார்கள். ஒன்றை மட்டும் உறுதியாய் உணர்ந்து கொள், பயத்தை விட உயர்ந்த உயிர்கொல்லி நோய் உன்னில் எதுவும் இல்லை. சூப்பர். அடுத்த கட்டமாக என்ன திட்டம் வச்சிருக்கீங்க இந்த கவிதை பாடல்கள் சார்ந்து?
பாடல்கள்லாம் நிறைய நம்ம எழுதணும், சினிமாவில் இந்த மாதிரி பாட்டு எழுதணும் அப்படின்னு ஆர்வம் நமக்கு இருக்குது. அதுக்காக தான் நம்ம அது பண்ணிகிட்டே இருக்கோம். ஏதாச்சும் வாய்ப்பு வருதா அப்படின்ற மாதிரி நம்ம வேலையும் பார்க்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம அங்கே போய் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நம்ம கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி நம்மளை ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு இது வரும் அப்படின்ற மாதிரி இந்த இதில் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் விருப்பம் நிறைவேறட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே ஏஐ டெக்னாலஜி மூலமாக இந்த பாடலுக்கு இசையெல்லாம் அமைச்சு பாடினதா சொன்னீங்க. ம். இந்த ஏஐ எந்த அளவுக்கு இந்த உங்கள் துறையில் வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்யும்? ஏஐ என்னை கேட்டால் ஏஐலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நிறைய பேரோட வேலை. இப்போ ஒரு இசையமைப்பாளரோட வேலை, பாடகரோட வேலையெல்லாம் பறிப்போகுது. இப்போ என்னோட இதை ப்ரூவ் பண்ணணும், வேறு வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். அதுலேயும் அந்த ஏஐ இதை வச்சு நம்ம வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 200-250 பாட்டுக்கு மேலே மியூசிக் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு மியூசிக்கு இதாகி நான் நீங்க எடுத்தேன். விரும்பின மியூசிக் கிடைச்சது. ஆமாம், நான் விரும்பின மியூசிக்கு கிடைக்கல. அதுலேயும் கொஞ்சம் பெட்டராக வந்து நிறைய மன உளைச்சலாக இருக்கும். ஒவ்வொரு பாட்டையும் போடும்போது நம்ம நினைக்கிற மாதிரி வரலையே, அந்த லைன்ஸ் எல்லாம் மாறி மாறி வரும். வளங்களுக்கு வாளுங்கள் இப்படியெல்லாம் வரும். அப்படி நிறைய குளறுபடி ரொம்ப தான். சிரமங்கள் எல்லாம் இருக்கு. ஏஐ வந்து கண்டிப்பாக அதில் நம்ம மியூசிக் அதுலேயும் நான் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் எந்த அளவுக்கு இது வரலையே எங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். நான் வந்து அதில் வந்து நம்ம இதில் இந்தந்த மியூசிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் இந்த மியூசிக் நம்ம இப்போ அந்த கிட்டாரு, வயலின் இதெல்லாம் நம்ம இந்த பாட்டில் வேணும், இந்த கொட்டு இதெல்லாம் வேணும். அப்போ அதுக்கு அந்த இதை வந்து டிஸ்பிரேஷனில் கொடுக்கும்போது அதுக்கு தகுந்தாப்புல வரும். அப்படி தான் நான் அதை முயற்சி பண்ணி நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஒரு 5 நிமிட பாடலுக்கு ஒரு மாதத்துக்கிட்ட வேலை பார்த்து. இந்த ஏஐல அதாவது நீங்க வரிகள் மட்டும்தான் கொடுப்பீங்களா, இல்ல பாடல் பாடி கொடுப்பீங்களா? வரிகளும் கொடுக்கணும், நம்மளும் பாடணும். பாடினாதான் அது அந்த நம்ம ஒரு ஆமாம், நம்ம குரல் மட்டும் இல்லை, அந்த குரலை சம்மந்தப்பட்டு வரும். நம்ம ஒரு ராகம் கொடுத்தோன்னா அந்த ராகத்தை இது பண்ணி வரும். இல்லைன்னா அதுக்கு இஷ்டத்துக்கு ஒரு ராகம் வரும். அந்த மாதிரி இருக்கு. நம்ம இந்த கிறிஸ்மஸ் சாங்கெல்லாம் வந்து இந்த இதில் வேணும், நான் எந்த ராகம் எடுக்கலை. அது ஒரு 5 நிமிஷம் வேலை தான். நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த நேரம் அந்த லைன்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாடலில் மியூசிக் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். அதுவே ரெடி பண்ணி கொடுத்தது. பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, பாடல் எழுதி வெவ்வேறு இசையமைப்பாளர்கள் எடுத்து அப்படிதான் ஒரு பாடல் உருவாக்கி சமூக ஊடகங்களில் குறிப்பாக அந்த யூடியூப்ல எல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் ஏஐனுடைய உதவியோட அது பண்ணுறீங்க. பண்ணும்போது இந்த காப்பிரைட் இஷ்யூ வந்து வரும்ல? காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் வராது. ஏன்னா நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து அதை முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏதாச்சும் யூஸ் பண்ணோம்னா அதில் காப்பிரைட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி. அதனால் நம்ம காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லை. அது நமக்கு சொந்தமானது தான். இல்லை, பொதுவாக இந்த கவிதை எழுதக்கூடியவங்க, எழுத்தாளர்கள் வந்து ஒரு சில கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாக இருப்பாங்க. அப்படி அந்த பழக்கங்களுக்கு அடிமையானாதான் எங்களால் இது எழுத வரும், அப்படி தண்ணி அடிச்சுட்டு பாடக்கூடியவங்க எழுதக்கூடியவங்கலாம் இருக்காங்க. அது உண்மையான கருத்து தானே, இல்லை அது இல்லாமலே நம்மளால சிறப்பாக செய்ய முடியும்? அதெல்லாம் என்ன கேட்டால் பொய் தான். எல்லாத்துக்கும் ஒரு காரணம். குடிகாரங்களுக்கு வந்து ஆள் இறந்தாலும் குடிக்கணும், பிறந்தாலும் குடிக்கணும், அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சில பேர் நம்ம கஞ்சா அடித்தாதான் கவிதை எழுத வரும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து கவிதை எழுதுறவங்க, பாடல்கள்லாம் எழுதுறவங்க ஒரு பழக்கமும் இல்லாமல் தான் இருக்காங்க. நம்ம ஊர்லேயும் சரி, நாமுத்துக்குமார் அவர்களெல்லாம் எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த பழக்கமும் இல்லாமல் தான் சிறந்த கவிதைகள்லாம் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அதெல்லாம் பொய், நம்மளா உருவாக்கக்கூடிய ஒரு பிம்பம். பிம்பம். இதுவரையிலும் உங்கள் கவிதை எழுத்தாளர் முறையில் நீங்கள் எழுதின எழுத்துக்கள் குறித்தும் இந்த சமூக ஊடகங்கள் குறித்தான உங்கள் அனுபவங்களை எங்கள் தூத்துக்குடி நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு நன்றி. வணக்கம்.